தொலையாது தொலையாதே ஒளியாம கண்ணானி தொலையாதே வெக்கத்தை விட்டு உனக்கு நிலவு தொலைவு தென்பில்லாமலை பண்டு நெருங்கி முடித்திருக்கும் நேரத்தில் மருந்து நில ரசிக்குதே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவிலா பார்த்துருவீங்க. பிரவிலா பார்த்தோம்னா சூப்பராக லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வீட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த நீங்கள் வந்து பூசா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தான். இதுக்கான ப்ரொஃபஷனுக்கான லிங்க்கை பார்த்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். ஆப்பில் அது வந்து நீங்கள் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன். ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் அண்ட் பார்த்து கீழே ப்ராஜெக்ட் ஆட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ப்ளஸ் ஒரு ஷேக் ஆட் ப்ளஸ் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடுவேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புக் மார்க் ப்ளஸ் ஷேக் ஆட் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஆப் இந்த புக் மார்க் ப்ளஸனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்குள்ளோ. ஃபஸ்ட்டு பார்த்தா கீழே பார்த்தா ஒரு ஆடியோ தந்துருப்பேன். மேலே இந்த இமேஜ் லிரிக் எல்லாமே தந்துருப்பேன். நீங்கள் லிரிக் மட்டும் நான் எஃபர்ட்டில் ஆட் பண்ணிருப்பேன். நீங்கள் லிரிக்கான ஃபாண்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணேன் கரெக்டாக 15:28 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஷேக் ஆட் பண்ண நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரெக்டாக ஒரு ரெட் லைன் புக் மார்க்கில் வந்து வச்சுட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் வச்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இங்கே மேலே 3 ஆட் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி சொல்லி ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஏராக கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சொல்லி கரெக்டாக நெக்ஸ்ட் புக் வார் ஜம்ப் ஆகிடும். ஜம்ப் பண்ணி இங்கே கட் ஆப்ஷன் மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். நீங்கள் தேர்டாக ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ண மேலே க்ரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோன்னே கரெக்டாக இந்த புக் மார்க்கில் ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் பண்ணி கீழே இமேஜ் வந்து கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க்கில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஷேக் ஆட் இருப்போம். கரெக்டாக லேர் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணி இந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அது டபுள் புக் மார்க் பக்கத்தில் கரெக்டாக இங்கே அந்த இமேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துங்க. கரெக்டாக 16:12 வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு வந்துங்க. கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக அங்கே ஒரு லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த டபுள் புக் மார்க் பக்கத்தில் ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு இந்த வந்து ஃபேஸ்ட் எஃபர்ட்னு இருக்கும். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அந்த எஃபர்ட் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் 20:06 கரெக்டாக அந்த லேயருக்கு அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு நெக்ஸ்ட் வர லேயருக்கு வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு அதை பார்த்தா ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து நம்ம வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த எஃபர்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபர்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா மேலே பார்த்தா ஒரு 4cc லேயர் இருக்கும். வந்து லாங் ப்ளஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி 4 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. இது பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணேன் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த கரெக்டாக 16:14 வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஃபர்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் எம்டி ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு எஃபர்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதாவது எம்டி ஆகிட்டிங்களா ஒரு சென்ட்ரா கரெக்டாக அந்த லேயர்லாம் நம்ம வந்து எஃபர்ட் தான் வந்து பேஸ்ட் பண்ணோம். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் கிளிக் பண்ண சொல்ல நம்ம செகண்டாக ஒரு எஃபர்ட் வந்து காப்பி பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகும். இதே மாதிரி கரெக்டாக எம்டி ஆகிட்டிங்களா அந்த எல்லா லேயருக்கும் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க.
இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஸ்க்ரோல் பண்ணிட்டு திரும்பி இந்த ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர்னு கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ அந்த சிஜி வந்து காப்பி பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனோடனே லாஸ்ட் வரைக்கும் கடை செட்டு தான் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட மேலே செட்டிங் போல் ஏர் ஆஃப் வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைடாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண சொல்ல வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.